சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் தீர்ப்பு திருப்தி அளிப்பதாக தெரிவித்துள்ள பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி, நீதியை நிலைநாட்ட தாம் வாழ்நாள் முழுவதும் போராடப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 7 தமிழுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இதனை தெரிவித்திருக்கிறார். சொத்து குவிப்பு வழக்கில் முக்கிய காரணியாக இருந்த தாம் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல போராட்டங்களையும் வன்முறைகளையும் தாண்டி இந்த வழக்கில் வெற்றி பெற்றிருப்பதாக சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்தார். வழக்கறிஞர்களே தம் மீது வன்முறையில் ஈடுபட்டதாக கூறிய அவர், அந்த வழக்கின் மூலம் நீதித்துறையின் மீது மக்களுக்கு புதிய நம்பிக்கைகளை நீதிபதிகள் பெற்று தந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். முதலாக ஏராளமாக என் மீது வன்முறை நடந்தது தமிழ்நாட்டில். எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு எனக்கு கஷ்டப்பட்டு கோர்ட் போகிறது, கோர்ட்டில் வழக்கறிஞரே வன்முறை என் மீது பண்ணார்கள். அதை மீறி வழக்கறிஞர் இல்லாமல் நானே வாதம் பண்ணி என்னோடய டைமை செலவு பண்ணி இதை ஒரு அளவுக்கு கொண்டு போன பிறகு காக்னைசன்ஸ் கோர்ட் எடுத்தது பிறகு போலீஸ்க்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக உத்தரவு கொடுத்தார்கள்.